பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராதிகா பாக்கியாவோட வீட்டுக்கு வந்ததால் பாக்கியா மட்டும் இல்லாமல் கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. என்னை விட்டு பிரியணும்னு ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு மறுபடியும் வந்து என் அம்மா கிட்ட இனியா கிட்டேன்னு எல்லார்கிட்டேயும் எவ்வளோ நல்லபடியாக பேசி மன்னிப்பெல்லாம் கேட்குறா. மறுபடியும் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமை எனக்கு வந்துருச்சே, நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கண் கலங்கி பதில் பேசாமல் இருக்கிறாரு கோபி. இங்கே ஈஸ்வரியும் உன்னை நான் வேணும்னே மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை ராதிகா. நீ இப்போ மன்னிப்பு கேட்கும்போது தான் எனக்கே தோணுது, என் பையன் கூட நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் நீ இங்கே பாக்கியாவோட வாழ்க்கையிலேருந்து கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போனதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல. நீ கோபியை கல்யாணம் பண்ண உடனே என்னை விட்டு கோபியை பிரிச்சுட்டியே அப்படின்ற கோவம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதனால தான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த கோவத்தை நான் காட்டிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எவ்வளவோ உன்னை திட்டியிருக்கேன், ஆனாலும் நீ பொறுமையாகவே தான் இருந்திருக்க. என்னை மன்னிச்சிரு. இனியும் உன் வாழ்க்கையில் நானாக இருக்கட்டும், வேற யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் நீ நல்லபடியாக உன் பொண்ணை பார்த்துக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ஈஸ்வரியும் பேசுகிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, பாக்கியா உங்கள் கையால் சாப்பிடணும், நீங்கள் சமைக்கிற மாதிரியே நானும் சமைக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா இனி என் பொண்ணுக்காக வாழ போகிறேன். அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து உங்களை மாதிரியே சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேணுன்ற போதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி சமைக்கணுன்றதையும் கேட்க நீங்கள் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ராதிகா உங்களுக்காக எப்பயுமே துணையாக நான் இருப்பேன். நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் மயுவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே இருந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் பேசி சிரிக்கும்போது எனக்கும் உங்கள் குடும்பத்தோடையே இருக்கணுன்ற ஆசையும் வந்தது. ஆனால் இப்போ எல்லாரும் ரொம்ப சோகமாலாம் இருக்கிறீங்க. இனி யாரும் கவலைப்படாதீங்க. நான் கோபியை உங்கள் எல்லாரையும் விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போனது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கோபியை இங்கேயே விட்டுட்டு தான் நான் போகிறேன். எப்பயும் போல் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா கோபி? நீங்கள் உங்கள் அம்மா தான் முக்கியம், உங்கள் பசங்க தான் முக்கியம்னு இருந்தீங்க. இப்போ மறுபடியும் அப்படியே உங்கள் பசங்களோட சந்தோஷமாக இருங்க. பாக்கியா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நான் கிளம்புறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசின ராதிகா மறுபடியும் இங்கே மயுவை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. இங்கே ராதிகா பாக்கியாவோட வீட்டில் இருந்து கிளம்புன உடனே இதை தாங்கிக்க முடியாத கோபி ரூமில் போய் ரொம்பவே அழுகிறாரு. என் பசங்களுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நான் என் அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு தேவையில்லாத ஒரு முடிவெடுத்து பாக்கியாவோட வீட்டுக்கு வர இங்கே ராதிகா இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே, என் குடும்பம் மேலே இப்படி பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன். இங்கே பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பாக்கியாவையும் வேண்டான்னு முடிவெடுத்து எப்படி பாக்கியாவை அழ வச்சனோ அதே மாதிரி ராதிகா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து என்னையும் கண் கலங்க வச்சுட்டா. நான் செஞ்ச தப்பால் தான் இப்போ இப்படி ஒரு நிலைமை எனக்கு கிடச்சிருக்கு. இனியாவது ராதிகா அவள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. இங்கே ஈஸ்வரி இனியா கிட்ட சொல்கிறாங்க, நான் கூட கோபி மறுபடியும் ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த வீட்டில் தான் ராதிகா என் கூட தங்க போகிறா அப்படின்னு மறுபடியும் கோபி ஒரு தப்பான முடிவெடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டானோன்னு நினச்சேன். ஆனால் ராதிகாவோட நல்ல மனசு எனக்கே இன்றைக்கி தான் புரிய வந்தது. ராதிகா எப்பயுமே என்கிட்ட கோபமாக பேசுவா, ஆனால் இன்றைக்கி என்கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க எதையுமே என்னால் தாங்கிக்க முடியல. கோபியும் இன்னும் கொஞ்ச நாளையில் ராதிகாவை மறந்துட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரி நினைக்கிறாங்க. உடனே இனியாவும், ஆமாம் பாட்டி, ராதிகா ஆண்டி ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவால் அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு சரியான முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஒரு முடிவு தான் அவங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷத்தையும் தரப்போகுது. நல்லபடியாக அவங்க மயுவை பார்த்துக்கணும். நான் கூட மயுவை எப்போ பார்த்தாலும் திட்டியிருக்கேன். என் அப்பாவை நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அது எதுக்குமே மயு பெருசாக யோசித்ததும் கிடையாது, என்னை எதிர்த்து பேசுனதும் கிடையாது. மயுவை அவங்க அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்லி இனியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகா இப்படி வந்து சோகமாக பேசிட்டு போனதால் வீட்டில் உள்ள எல்லாருமே ராதிகாவோட ஞாபகமாகவே இருக்க இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க பாக்கியா. அந்த சமயம் இனியா யாருக்குமே தெரியாமல் அங்கே ரூமில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கு தெரியாமல் தான் உங்ககிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல. இப்போ உங்ககிட்ட பேசினதுலேருந்தே எனக்கு படிப்பில் கவனமே இருக்க மாட்டேங்குது தெரியுமா? எப்பயும் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், சீக்கிரமாகவே உன்னை பற்றி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு இங்கே இனியா தான் விரும்புகிற அந்த பையன்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் பாக்கியா ரூமுக்கு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட பாக்கியாவும், என்ன இனியா இந்த நேரத்தில் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா?
அதுவும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னுலாம் சொல்கிறாளே, அப்படி எந்த ஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி பாக்கியா நினச்சது மட்டும் இல்லாமல் இனியா அப்படின்னு கோவமாக கூப்பிடுறாங்க. உடனே பாக்கியா வந்ததை பார்த்த இனியா பயந்துக்கிட்டே நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சது மட்டும் இல்லாமல், அம்மா என்னம்மா ஏம்மா கோவமாக கூப்பிடுறீங்க, நீங்கள் வாங்கம்மா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாம்மா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுக்கிட்டே இருக்க. இனியா போதும் இனியா, நான் உன்கிட்ட என்ன பேச வந்தேனோ அதெல்லாம் நீ கேட்காம நீ பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த நேரத்தில் யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்க? அதுவும் நான் வந்த உடனே எதுக்காக ஃபோனை வைக்கணும் நீ? உன் ஃப்ரெண்டாக இருந்தா நான் வந்ததை பார்த்துட்டு எப்பயும் போல நீ பேச வேண்டிதானே? யார்கிட்ட ஃபோன் பேசின சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. உடனே இனியாவும் அம்மா வேற யாரும் இல்லைம்மா என் ஃப்ரெண்டு தாம்மா, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்ன இங்கே பரீட்சைக்கு வரும் என்ன படிக்கலான்னு கேட்குறதுக்காக தாம்மா ஃபோன் பண்ணேன். அது மட்டும் இல்லை நான் நல்லா படிக்கணும், நல்லபடியாக முன்னேறணும், நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும்னு நீ அப்பா பாட்டின்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்கல்ல. தாத்தா கூட நம்ம விட்டு பிரியறதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல வேலை பார்க்கணும், உனக்காக பாக்கியா ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தாம்மா படிப்பை பற்றி தாம்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் இந்த இனியா திருந்தாமல் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏதோ ஒரு பெரிய தப்பான வேலையை செஞ்சிட்ருக்கா, அதனால தான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே மறுபடியும் இனியா விரும்புகிற அந்த பையன் இனியாவுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உடனே இங்கே பாக்கியாவும் யார் அது இந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுறது, எடுத்து பேசுன்னு சொல்ல. இல்லைம்மா நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முன்னாடி நீ ஃபோன் பேச முடியாதுன்னா அப்படி அது யார் அது, நீ முதல்ல என்கிட்ட ஃபோனை கொடு, நான் யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இனியா கிட்ட இருந்து ஃபோனையும் வாங்கினா பாக்கியா பார்க்குறாங்க. அந்த பையனோட ஃபோட்டோ வருது, அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டும் இருக்கான். இதை பார்த்த உடனே பாக்கியா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இது யாரு, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இவன் இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான்? உன் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ஏன் காலேஜில் நீங்கள் பார்க்குறது இல்லையா, பேசுகிறது இல்லையா? தொடர்ந்து வீட்லேயும் வந்து படிக்காமல் இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க, என்ன ஏதுன்னு நானே கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை உடனே எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா. அந்த பையனும் இனியா தான் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, என்ன இனியா உங்கள் அம்மா வந்துட்டாங்களா, அதான் ஃபோனை வச்சிட்டியா? எனக்கும் தான் உன்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியல, நீ பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்ட, ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல, அதான் தொடர்ந்து ஃபோன் பண்ணேன், நாளைக்கு எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நானும் ஒழுங்காக காலேஜ் போகிறதில்ல, நீயும் இப்போ காலேஜுக்கு ஒழுங்காக போகிறதில்ல, நாம் எப்பயுமே பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நீ வந்துரு, நாம் எப்பயுமே அங்கே தானே பார்த்துப்போம், அதனால் இப்போ ஃபோனை வைக்கிறேன், நிம்மதியாக தூங்கு இனியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனையும் வச்சிடுறான். இது எல்லாத்தையுமே கேட்ட பாக்கியாவுக்கு அப்போ தான் தெரியுது, இவ்வளோ நேரம் நாம் நினச்ச மாதிரி நம்ம பொண்ணு திருந்தாமல் இனியா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுகிறேன்னு யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோவை அந்த பையனுக்கு அனுப்புறது, பேசி சிரிக்கிறதுன்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. படிக்க அனுப்புனா படிக்காமல் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்படி பண்ணிட்டாலே, இவளால் எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிற்கணும் போல. அந்த மயுவை ராதிகா எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ராதிகாவை விட்டு கொடுக்காம துணையாக இருந்து இப்போ வரைக்கும் ராதிகாவோட பேச்சை கேட்டு நல்ல பொண்ணாக இருக்கிறா மயு. ஆனால் இந்த இனியா எப்பயுமே திருந்தாமல் பொய் சொல்லி ஏமாத்துறதையே வேலையாக வச்சுருக்காளே, இவளை என்ன செய்கிறது, எப்படி திருத்துறதுன்னு புரியலையே அப்படின்னு ரொம்பவே கோவமான பாக்கியா ஃபோனை இனியா கிட்ட கொடுக்குறாங்க. போதும், இனி நீ காலேஜுக்கு போய் படித்ததும் போதும், இப்படி தேவையில்லாமல் பொய் சொல்லி என்னை ஏமாத்துனதும் போதும். யார் யார்கிட்டேயோ பேசி என்ன ஏமாத்தணும்னு நினச்ச நீ கண்டிப்பாக இனி படிக்க போக வேண்டாம். உனக்காக நான் எதுக்கு பணம் செலவு செய்யணும்? உனக்காக கஷ்டப்பட்டு ஹோட்டலில் காலையிலேருந்து நான் எவ்வளோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் நான் பார்த்து பார்த்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்காமல், என்னுடைய வாழ்க்கையை பற்றி கூட நினைக்காம, நீ உன் இஷ்டத்துக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல. இனி நீ வீட்டை விட்டு வெளியில் போகவே வேண்டாம். நான் இப்போவே வீட்டில் போய் எல்லாருக்கிட்டேயும் நீ செய்கிற வேலையை சொல்லிடுறேன். இனி நீ வெளியில் போனால் தானே அந்த பையனை பார்க்க போவேன். படிக்க போக சொன்னால் ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்குறது, பேசுறது, சிரிக்கிறதுன்னு தேவையில்லாத அதை செய்கிறியே. நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அந்த மயுவை பார்த்து கூட நீ இன்னும் திருந்தாமல் இருக்கிறியே. உன்னை நம்பி நீ விருப்பப்பட்ட காலேஜில் உன்னை படிக்க வச்சது பெரிய தப்புன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனியும் உன் பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை. நாளையிலேருந்து நீ படிக்கவும் போக வேண்டாம், காலேஜ் பக்கமும் போக வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அப்புறம் நான் உனக்கு பேசிக்கிறேன். இனி யாரும் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஃபோன் இருந்தால் தானே ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனை கொடுத்துரு, நானே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாங்க இனியாவை. இனியா எல்லா உண்மையும் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வெளியில் விடமாட்டாங்க போலையே, என்ன செய்ய அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க.
பாக்கியா என்ன பண்ணன்னு தெரியாமல் இப்படி இனியா இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. படிக்க போகிறேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா. ஆனால் இவளை நம்பி நாம் ஏமாந்து போயிட்டோமே. இங்கே கோபிக்கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி சொல்லணும். இல்லைனா மறுபடியும் உன் பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான் பாக்கியான்னு என் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி கோபி பேசுவார். என் அத்தையும் அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஏதாவது சரியான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா. இங்கே இனியா ரூம்ல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் சொல்ல வரதை கூட அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே தான் அப்பாவும் அம்மாவும் என்னை பற்றி யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்களே அம்மா, யாரும் செய்யாததையா எங்கள் அம்மா எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இனியா. இந்த விஷயத்தை பற்றி ஈஸ்வரி அத்தைக்கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்போ தான் அவங்களால ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுக்க முடியும். நாம் மட்டும் இந்த இனியாவை நினச்சி மனசு வேதனைப்பட்டு என்ன செய்கிறது? திருந்தாத இனியாவுக்கு என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்க்க போக ஈஸ்வரியோட ரூமில் கண் கலங்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு கோபி. கோபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் பாக்கியா வரதை பார்த்துட்டு, வா பாக்கியா, இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு உன் ரூமுக்கு போனேன், அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே பாக்கியாவும் நடந்த எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவாக ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சொல்லி புரிய வைக்க, இதெல்லாம் கேட்டுட்டு கோபி பாக்கியான்னு 2 பேருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாக்கியா சொல்கிற? நம்ம இனியாவா இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா? இனியா முன்னாடி மாதிரிலாம் இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி பிரச்சனையெல்லாம் கொண்டு வர மாட்டான்னு நினச்சா மறுபடியும் இப்படி செஞ்சிட்ருக்காளே. என்ன கோபி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, நிம்மதியும் சந்தோஷமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் இனியா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இனியாமா கண்டிப்பாக என் பேச்சை கேட்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக பாக்கியா மேலே இனியா கோவமாக இருப்பா. அதனால் நான் பேசினா இங்கே இனியா இந்த மாதிரியான தப்பெல்லாம் செய்யாமல் திருந்த நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதுக்குடனே பாக்கியாவும், இவ்வளோ நேரம் நான் பேசியே என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல இனியா, நீங்களும் போய் பேசுங்க. ஏன் உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தேன்னா உங்கள் பொண்ணு தானே இனியா, நீங்கள் கூடவே இருக்கணும்னு இனியா ஆசைப்பட்டா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசியாவது அவள் மனசு மாறுதான்னு பார்ப்போம். இல்லைனா உன் பொண்ணை உனக்கு வளர்க்க தெரியலன்னு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் மேலே தானே தப்பு இருக்குன்னு சொல்வீங்க. அதனால தான் இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது அங்கே கோபி பார்க்க போகிறாரு. இனியா கிட்டேயும் போய் பேசுகிறாங்க. இதெல்லாம் தப்புமா இனியா, நீ நல்லா படிக்கணும். அப்பாவோட நிலைமையை பார்த்தியா, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீ இதை பற்றிலாம் நினைக்காம நல்லா படிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட மாதிரியே காலேஜிலலாம் இங்கே பாக்கியா உன்னை சேர்த்து விட்டுருக்கா. நீ நினச்ச மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கள் பேச்சை கேட்காம நீயே ஒரு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? இப்போல்லாம் அப்படி தான் தோணும். ஆனால் அதெல்லாம் சரியில்லைன்னு பின்னாடி நீ படித்து முடிச்சதுக்கப்புறமா உனக்கு நல்லா புரிய வரும். நீ பெரிய வேலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேம்மா. அதனால் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா எப்பயுமே உன்னால் தலை நிமிர்ந்து எடுக்கணுமே தவிர்த்து நீ செய்கிற ஒவ்வொரு வேலையாலையும் நானும் பாக்கியாவும் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி நீ செஞ்சிடாத. உன் ஃபோன் உன்கிட்டயே இருக்கட்டும். உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த ஃபோனை நான் கொடுத்துட்டு போகிறேன். அதுக்காக இதில் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் நீ நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு கோபியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ தான் இனியா யோசிக்கிறாங்க, நான் சொல்ல வரதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறத நான் கேட்கணுமா? கண்டிப்பாக அது என்னால் முடியாது. நான் விரும்புகிற அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் பேச தான் போகிறேன். மறுபடியும் எங்கள் அம்மா அப்பான்னு என்னை திட்ட தான் போகிறாங்க. இதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறத விட நான் பேசாமல் தனியாக வெளியில் போகிறது எவ்வளவோ மேல். நான் நம்பின அந்த பையன் கண்டிப்பாக என்னை நல்லபடியாக பார்த்துப்பான். ஆனால் வீட்டிலேருந்து போகும்போது ஏன் நகையை நான் எடுத்துகிட்டு தான் போகணும்? எனக்காக தானே அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் அம்மா சேர்த்து வச்ச பணத்தையும் நகையவும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டே போயிட வேண்டியதான். அப்போ தான் என்னை பற்றி இவங்க எல்லாருக்கும் புரிய வரும். வீட்டில் நான் இவங்க பேச்சை இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் விரும்புகிற பையனை பற்றி சொல்ல வரும்போதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் இனியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச இனியா உடனே கோபி ஃபோனை கொடுத்துட்டு போனதால் யாருக்கும் தெரியாமல் அவங்க விரும்புகிற அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல், இப்படி நான் வீட்டை விட்டு வெளியில் வரப்போகிறேன், நான் உங்ககிட்ட பேசுகிறது தப்புன்னு என் அம்மா அப்பான்னு எல்லாரும் என்னை திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நம்ம படித்து முன்னேறலாம். இவங்க முன்னாடிலாம் நம்ம நல்லபடியாக முன்னேறி தலை நிமிர்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையனும் சரி, நீ வரும்போது நீ சொன்ன மாதிரியே பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு வந்துரு,
என்னதான் இருந்தாலும் உடனே என் வீட்டில் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லவும், இங்கே யாருக்கும் தெரியாமல் பாக்கியா சேர்த்து வச்ச பணம், நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க இனியா. இனியாவும் அந்த பையன் மேலே உள்ள நம்பிக்கையில் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் ஏமாற்றிட்டு நகை பணத்தோடு வெளியில் போனாலும் அந்த பையன் வரேன்னு சொன்ன இடத்துக்கு இனியா ரொம்ப சீக்கிரமாகவே போய் அந்த பையனுக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த பையன் அம்மா அப்பா பேச்சை மீறி இந்த இனியாவை நம்பி போய் அதுக்கப்புறம் நம்ம படிக்க முடியாத ஒரு நிலைமை வந்தால் எல்லாரும் முன்னாடி நம்மளால் நம்ம அப்பா அம்மா அவமானப்பட்டு நிற்கணும். இத்தனை நாள் நமக்காகவே அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. இந்த இனியாவுக்காக நாம் அங்கே போய் எதுக்காக இவங்கள தடகுடிய வைக்கணும்? நாம் எடுத்த முடிவு தப்புன்னு நமக்கே தெரியும் போது மறுபடியும் இந்த தப்பை செய்யக்கூடாது. நாம் போகலைன்னா இனியா மறுபடியும் அவள் வீட்டுக்கே திரும்பி போயிடுவா. நான் ஃபோன்லேயே இனியா கிட்ட சொல்லியிருக்கணும். என்னால் இனியா வேற அங்கே வந்து நிற்பாளே. ஆனால் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நாம் சொன்ன மாதிரி இனியாவை பார்க்கறதுக்கு நம்ம போகவும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த அந்த பையன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய வீட்டிலேயே இருந்துடுறாரு. அந்த பையனை நம்பி போன இனியா ஏமாந்து போய் அந்த பையன் வருவான்னு சொல்லி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. அந்த பக்கமாக வந்த போலீஸ் இனியா தனியாக நிற்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க இனியா பயந்து போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் ஒரு பையனை நம்பி வந்தேன். ஆனால் இங்கே யாருமே வரலை சார், அதான் நான் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ இங்கே வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்காம இங்கே வந்து நின்று அழுதுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. படிக்கிற வயசில் படிக்கணும். இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சால் உன் வீட்டில் உள்ளவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் உன் அப்பா அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க உன்னால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணுமா? உன்னை படிக்க வச்சதுக்கு நீ அவங்களுக்கு பெருமையும் புகழும் தேடி தரலனாலும் பரவாயில்ல, இப்படி அவமானப்படுத்தாமையாவது இருக்கலாம்ல. நீ முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்லி இனியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம்தான் தெரியுது இனியா வீட்டிலேருந்து பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இப்படி ஏமாந்து போய் நின்றுருக்காங்க. அந்த பையனும் வரல. ஏமாந்து நின்ன இனியா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே போலீஸும் நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இங்கே இனியா செஞ்சது பெரிய தப்புன்னு புரிய வைக்கிறாங்க. இனியாவும் அழுதுகிட்டே நிற்க உடனே இங்கே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அங்கே பாக்கியாவை வர சொல்கிறாங்க. பாக்கியா உடனே இங்கே கோபிக்கிட்ட இங்கே போலீஸ் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு இனியா என்ன செஞ்சுருக்கான்னு பாருங்கள். அவளை நம்பி இங்கே ரூமில் தங்க வச்சதுக்கு அவள் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு ஏமாற்றிட்டு பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கா. நம்மளை நம்பாத இனியா அந்த பையனை நம்பி போய் ஏமாந்து நின்றுருக்கா. வெளியில் இன்னும் நம்ம போய் கேட்டதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னே தெரிய வரும்னு சொல்லி கோபியை கூட்டிகிட்டு பாக்கியாவும் போலீஸ் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது இனியா அழுதுகிட்டே நிற்க அங்கே போலீஸும் பாக்கியாவையும் கோபியவும் திட்டுறாங்க. என்ன நீங்கள் உங்கள் பேச்சை கேட்கலன்னா சொல்லி புரிய வைக்கணுமே தவிர்த்து பொண்ணு வீட்டில் இல்லைன்றது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. உங்கள் நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்கள் பொண்ணு இனியா. எல்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல அதெல்லாம் எடுத்து பார்க்குற பாக்கியா கண் கலங்கி போய் இனியா மேலே உள்ள கோவத்தில் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், திருந்தாத இனியா இப்படி செஞ்சிட்டாலே, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க? எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இந்த மாதிரி வெளியில் வந்து அவமானப்பட்டுல நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி பதில் பேசாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா. இன்னொரு பக்கம் கோபி ரொம்பவே கோவமா, என்ன இனியா செஞ்சு வச்சிருக்க? நானும் உன் அம்மாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சோம். ஆனால் நீ யார் பேச்சையும் கேட்காம யாருக்கும் தெரியாமல் எப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்த, அதுவும் பணம் நகையோட. ஏன் இதெல்லாம் நீ சம்பாதிச்சதா? பாக்கியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு போக உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஏமாந்து நின்ன இனியாவை திட்டுறது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இனியா அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இனி இப்படிப்பட்ட தப்பை செய்ய மாட்டேன். யாரை நம்பி வீட்டை விட்டு போனேனோ அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டான். சொன்ன இடத்துக்கு வரவும் இல்லை. ஆனால் போலீஸ் வந்து நல்லா திட்டாங்கம்மா. அப்படி நான் வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது. உங்களை தான் நம்பியிருக்கணும். நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டு கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல இங்கே கோபி ஈஸ்வரி முன்னாடி இனியாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ ஏமாத்துறது என்ன மட்டும் இல்லை, உன்னை ரொம்ப நம்பிட்டு இருந்த பாக்கியாவையும் தான். என் பணம் நகைலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக தெரிஞ்ச உனக்கு என்னெல்லாம் நீ இன்னும் செய்ய மாட்ட. உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனியும் நீ படிக்கவே வேண்டாம். பாக்கியா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. நீ யாரை நம்பி போனியோ அந்த பையனாலேயே அவமானப்பட்டுல நின்றுருக்க. இனியாவது திருந்துவியா மாட்டியா அப்படின்னு பாக்கியா மட்டும் இல்லாமல் கோபியும் வெளுத்து வாங்க
பதில் பேசாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க இனியா. உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருந்ததுன்னு இப்படி வீட்டை விட்டு போன? எங்க பேச்சை கேட்காம வெளியில போன நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு வர போயிருக்கியே, ரொம்ப தெளிவா தான் இருக்க இனியா. உன்னெல்லாம் ரொம்ப நம்பின பாத்தியா, என்ன சொல்லணும். எங்களை அவமானப்படுத்த நினைச்ச நீ தான் இப்ப அவமானப்பட்டு தலை குனிஞ்சி ஏமாந்து போய் நிக்கிற இனியா. இனியும் எங்க பேச்சை நீ கேட்கலனா இப்பவே வீட்டை விட்டு நீ வெளியில போலாம் அப்படின்னு ஈஸ்வரி மட்டும் இல்லாம பாக்கியாவும் தன்னுடைய முடிவை சொல்ல என்ன செய்யனே தெரியாம அவமானப்பட்டு நிக்கிற இனியாவும் கோபி முன்னாடி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் திருந்தாத இனியா இப்படி போலீஸ் முன்னாடி அவமானப்படுத்திட்டாலே, எங்க பேச்ச கேட்டிருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்குமா? இந்த இனியா மட்டும் ஏன் இப்படி திருந்தாம இருக்கா அப்படின்னு சொல்லி இனியாவை நினைச்சு மனசு வேதனைப்பட்டு நிக்கிறாரு கோபி.